திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு. அவர் எந்த போர்ல இறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு. அந்த மாதிரி கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட. யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது. அவரு உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம், அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கற்றோரை கற்றோரை காமர் ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களா, இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்துல கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதுல ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982ல பால் நியூமன் பண்ண ஒரு படம் வெரிட்டிக்னு ஒரு படம் இருக்கு. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெயிலர் அந்த படம் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல. இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேல பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அது புட்டு வச்சுட்டாரு. அதனால அந்த சைடு நான் போகவே தயாரா இல்லை. அதுல வந்து எவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்க எவ்வளவு அடக்கமா இருப்பீங்க போடணும்னு எனக்கு தெரியும், நீங்க அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னாரு, நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் எப்படி இருந்தா நான் காப்பாத்துங்க. நிஜமாவே ராஜி நீங்க மேல வாங்க, கோபி 2 பேரும் வாங்க.